அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுதுங்க. இந்த கிரக பயிற்சிகளும் கிரக மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவர்களுக்கு எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் காத்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற எல்லா விஷயங்களை பற்றி தான் இந்த ஒரு பதிவின் மூலமாக ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கலவையான பலன்களானது இருக்க போகிறது. குடும்பத்தில் சில நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வானது கிடைக்கப் போகிறது. வீட்டில் மகிழ்ச்சியான சூழலானது நிலவும். உங்களுடைய பணியை திட்டமிட்ட முறையில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். நீண்ட காலம் கைக்கு வராமல் இருக்கக்கூடிய பணம் இப்பொழுது கிடைக்கும். ஆன்மீக பயணம் அல்லது சுற்றுலாவும் நீங்கள் செல்வீர்கள். உணர்ச்சிகளால் தடுமாறுவதற்கு பதிலாக நடைமுறையில் இருப்பது அவசியம். இது பல சிக்கல்களை தவிர்க்க உதவும். உங்களுடைய திட்டங்களை யாரிடமும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளாதீர்கள். மேலுமே தனுசு ராசிக்காரர்களினுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்களிப்பானது ரொம்ப அவசியமாகிறது. குடும்பத்தாருடன் நேரம் செலவிடுவதை பார்த்தீங்கன்னா மறக்காதீர்கள். அதேபோல் கணவன் மனைவியினுடைய தரப்பில் உங்களுக்கு ஆதாயங்கள் ஆனது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க. கணவன் மனைவி உறவில் பரஸ்பர நெருக்கங்களானது அதிகரிக்கும். காதலிப்பவர்களுக்கு திருமணங்களானது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. திருமண வாழ்க்கையில் இனிமையானது இருக்கும். கடினமான காலங்களில் உங்களுடைய துணை நிழலாக உங்களுடன் இருப்பார்கள். பணியிடத்தில் எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் சிறிய விஷயங்களை புறக்கணித்து உங்களுடைய இலக்கில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும். தொழில் வியாபார நடவடிக்கைகள் நீங்கள் திட்டமிட்ட வகையில் எதிர்பார்ப்புகளை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கும். போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகளானது அதிகரிக்கலாங்க. ஆனால் அதுவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும். மேலுமே இந்த தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களானது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியங்களானது நன்றாக இருக்குங்க. ஆனால் தற்போதைய பருவநிலைகள் மாற்றங்களினுடைய காரணமாக உங்களை கவனித்துக் கொள்வது ரொம்ப அவசியம். உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனங்களானது தேவை. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையில் பார்த்தீங்கன்னா அதிக கட்டுப்பாடானது தேவைப்படுகிறது. அதே சமயம் எதிலும் அவசர முடிவுகள் பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டும். சிறிய வேலைகளுக்கு அதிக உழைப்பையும் முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டியும் இருக்கு. மேலுமே புத்தி கூர்மையுடன் எதையுமே செய்வீர்கள். எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்றும். எதையும் முன்னேற்பாட்டுடன் நீங்கள் செய்வீர்கள். விவேகங்களானது உண்டாகும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலைகளானது காணப்படுங்க. வீண் அலைச்சல்கள், எதிர்பாராத செலவுகளானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதில் தாமதங்களானது ஏற்படுங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்களை வாங்க நேரிடும். அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதையுமே புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சமாளிப்பீர். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வங்களானது உண்டாகும். ஆசிரியர்களினுடைய ஆதரவுடன் படித்து தேர்வில் பார்த்தீங்கன்னா வெற்றியும் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு சிறப்பான ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. அதேபோல் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே திரும்ப இப்பொழுது கிடைக்கும். சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு சமூக அந்தஸ்தானது உயரும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளானது தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்களானது நீங்குங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபங்களானது ஏற்படுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். தொழில் வியாபார போட்டிகளானது குறையும். பணவரவுகளானது இருக்கும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகுங்க.
அதேபோல் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்கும். உறவினர்களுடைய வருகையானது இருக்குங்க. குடும்ப செலவுகளானது அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் போது கவனங்களானது தேவை. அதேபோல் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. பண வரவுகளானது திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனங்கள் தேவைப்படுகிறது. புதிய நபர்களிடம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையானது அவசியம். மேலுமே தனுசு ராசிக்காரர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லது. பெரியோர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. மனதில் தைரியங்கள் தன்னம்பிக்கையானது உண்டாகும். துணிச்சலுடன் எந்த காரியத்திலுமே நீங்கள் ஈடுபட்டு சாதகமாகவே பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் குரு சுக்கிரன் வீட்டில் அமர பாக்கியாதிபதி சூரியன் சப்தம தொழில் ஸ்தானாதிபதி புதனுடன் பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருப்பதனால ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரப்போகிறார். வெளியூர் பயண வாய்ப்புகளானது உண்டாகலாம். மனதில் தேவையற்ற எண்ணங்களானது ஏற்படும். ஆனாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையினால அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா வழக்குகளில் சாதகமான நிலைகளானது காணப்படுங்க. அதேபோல் திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். காரியங்களில் தடை தாமதங்களானது ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடி பார்த்தீங்கன்னா நடக்காமல் சற்று மந்தமாகவே உங்களுக்கு காணப்படுங்க. பண வரவுகளானது தாமதமாகும். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்பானது பார்த்தீங்கன்னா அதிகமாகும். முயற்சிகள் பயன் தராமல் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகளானது ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களானது உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது வரலாம். பிள்ளைகள் மேல் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனங்களானது செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு வீண் மனக்கவலைகளானது உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்கள் வீண் செலவுகளானது ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு புத்தி சாதுரியத்தினால எதையுமே சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல்களானது ஏற்படும். நீங்கள் நினைப்பதுபடி பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் நடந்து கொள்ளாததுனால டென்ஷனும் உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல்களானது ஏற்படலாங்க. அரசியல் துறையினருக்கு பணிகளில் இடையூறுகளானது ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதமான நிலைகளே உங்களுக்கு காணப்படுங்க. வேலை சுமைகள் அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வுகளும் உண்டாகும். சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணியினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும். அதேபோல் மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலைகளே பார்த்தீங்கன்னா மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவானது பார்த்தீங்கன்னா ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில் கவனங்கள் தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்கள் எதிலுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவலானது சேரும். அதேபோல் வீண் மனசஞ்சலங்களானது ஏற்பட்டு நீங்கும். கல்வியில் ஏற்பட்ட தடைகளானது இப்பொழுது உங்களுக்கு நீங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளானது அகலுங்க. மனதில் தைரியங்களானது உண்டாகும். எதிர்பாராத திருப்பங்களானது உண்டாகலாம். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மேன்மையானது உண்டாகுங்க. வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கும். ஆனாலுமே வாடிக்கையாளர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. மேலுமே இந்த காலகட்டங்களில் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லது. பெரியோர்களினுடைய உதவியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கிடைக்கும். மனதில் தைரியங்களானது தன்னம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. துணிச்சலுடன் எந்த காரியத்திலுமே நீங்கள் ஈடுபட்டு சாதகமாகவே செய்து முடிப்பீர்கள். அதேபோல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடங்கிக்கோங்க. நவகிரகத்தில் குருவை பார்த்தீங்கன்னா பார்த்து நெய் தீபங்களை ஏற்றி உங்களுடைய மனதில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா மனதார வேண்டிக் கொண்டு அந்த தீபத்தை ஏற்றி வணங்கி வருவது மன அமைதியை தருவதுடன் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கும்.
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.